விளக்கேற்றலாமா? விளக்கேற்றுறதுக்கு இதெல்லாம் தேவை. ஆனால் நம்மளுடைய செயலை விட எண்ணங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த ப்ரூஃபோடு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க. அதாவது ஒரு அடர்ந்த காடு, ரொம்ப மரங்கள் நிறையா இருக்குது. ஆனால் வெப்பத்தின் காரணமாக, தண்ணி இல்லாத காரணத்தால் ரொம்பவே காஞ்சு போய் வெப்பம் அதிகமாக இருந்துச்சு, வறட்சியாக இருந்தது. அந்த காட்டிலையும் நிறைய பறவைகள், விலங்குகள் எல்லாமே இருந்தது. இது என்ன ஆகுது, அந்த வெப்பத்தின் காரணமாக ஒரு மரத்தோட மரம் மோதுறதுல வெப்பம் அதிகமாகி தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடுது. அந்த காடு தண்ணி இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் தீப்பிடிச்சு எரியும் பொழுது என்னாச்சுன்னு பாருங்க, அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் பயந்து அலறி அடித்து எல்லாம் ஓடுறாங்க, அங்கே எங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது எல்லாரும் என்ன தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடுறாங்க. ஏன்னா யாராலையும் ஒருத்தரால் அதை அணைக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் என்ன நினச்சதான், இது நான் வாழ்ந்த காடு, நான் வாழ்ந்த மரம், என்னோட வீடு இது அப்படின்னு சொல்லி அதுக்கு மனசு கேட்கல. நான் தப்பிச்சு போகிறேனோ இல்லையோ, நான் இதை வந்து அணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொருளை கொண்டு தண்ணியை கொண்டு வந்து அதில் ஊற்றி அணைச்சிட்டு இருந்ததான். இதை பார்த்த சக பறவைகள் அதை பார்த்து கிண்டல் பண்ணாங்களாம். என்ன நீ முட்டாளா, உன்னால் இதை அணைச்சிட முடியுமா, இந்த பெரும் தீயை நீ எப்படி அணைப்ப அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களாம். அதுதானங்க நியாயம். ஆனால் மற்ற மிருகங்களும் தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பறவை இப்படி செஞ்சதை பார்த்து கிண்டல் பண்ணவங்க தான் அதிகம். இந்த பறவை விடாமுயற்சியாக தான் களைச்சி போனாலும் தொடர்ந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டே இருந்துச்சான். இது சாத்தியமா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். சின்ன முயற்சி தானே, இது எப்படி சாத்தியப்படும், இது முட்டாள்தனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். ஆனால் இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த வன தேவதைக்கு என்ன தோணுச்சா, ஒரு சின்ன உயிர் தான் அது, ரொம்ப பெரிய உருவம் இல்லை, அதால் எவ்வளோ தண்ணியை கொண்டு வந்துட முடியும். ஆனால் அதோட எண்ணம் பார்த்தீங்களா, இந்த காடு எரியக்கூடாது, இது வந்து அந்த தீயை நான் அணைச்சே தீரணும், இதை காப்பாற்றணுன்ற அந்த எண்ணம் வந்து அந்த வன தேவதைக்கு ரொம்ப மனசை உலுக்கிச்சான். அதனால் உடனே வருண பகவான் கிட்ட அவங்க சொல்லி அந்த காட்டில் இமீடியட்டாக இடி மின்னலோட மழை பெஞ்சு அந்த தீயெல்லாம் அணைஞ்சுதான். அப்போ நண்பர்கள்லாம் வந்து திரும்பி பார்த்தாங்களாம், நீ தண்ணி ஊற்றி அணைச்சியோ இல்லையோ, உன்னுடைய எண்ணம் அதை விட வலிமையாக இருந்ததுனால அந்த இயற்கையே வந்து இந்த தீயெல்லாம் அணைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்களாம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான், என்னால் முடியாது, நானும் அதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நம்மளை தாழ்வாக நினைக்கக்கூடாது. நம்ம சின்னதாக முயற்சி பண்ணால் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அதை விட 3 மடங்கு சேர்த்து உதவி பண்ணும். அப்போ நம்மளால் ஈஸியாக சாதிக்க முடியும் தானே. நீங்கள் எப்போவுமே தோல்வி வரும்போது, துவண்டு போகும் பொழுது நீங்கள் எண்ணங்களை மட்டும் உயர்வாக வச்சுக்கோங்க, அதுக்கேற்றபடி உங்கள் செயல்கள் மாறும். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும். இந்த பறவையை நம்ம என்றைக்கும் மறக்க மாட்டோம். இந்த கதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.